Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஹேர் கேர் ரொட்டீன்ல பாத்தீங்கன்னா நிறைய dandruff வரும். ஒரு மாதிரி ஹேர்ல dry ஆயிடும். சோ அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி தான் பார்க்க போறோம். சோ ரொம்ப சிம்பிளான ரெமெடியா இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி ரிலேட்டடாக ஃபேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும். க்ரோ எங்கர் மஹா அப்படிங்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பியூட்டி ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஷாம்பு பார்க்க போகிறோம், ஹெர்பல் ஷாம்பு. அதே மாதிரி ஒரு ஹேர் பேக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷாம்பு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் பேக் ரெடி பண்ணுங்கள். ரெண்டையும் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ எந்த ஹேர் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரியாகக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் இது. ஸோ இதுக்கு தேவையான பொருள்கள் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ. செம்பருத்தி இலை ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஆனால் அது அப்படியே போடுறப்ப நிறைய ட்ரை பண்ணும் ஹேரை. ஸோ அதனால் ட்ரை ஹேராக இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஷாம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஜஸ்ட் அதை பாயில் பண்ண விடுங்க. நார்மல் வாட்டர் தான். ஸோ அதை நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த செம்பருத்தி இலை, அதை நல்லா கழுவிட்டு அதில் போடுங்க. நல்லா அந்த செம்பருத்தி இலை அதில் நல்லா முழுகினதுக்கப்புறம் நம்ம மேலே செம்பருத்தி பூவையும் போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா உடனே ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த இதில் இருக்க எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிரும். அப்படியே அந்த தண்ணியே பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ உங்களோட கேஸ் இதை நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது சூப்பரான ஒரு ஹேர் கண்டிஷன் பண்ணுற ஒரு வாட்டர். இது ஹேர் ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இது சூப்பராக கலரும் சேஞ்ச் ஆகிரும். அதே சமயம் நீங்கள் இதை 2 தடவை யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் பாதி இதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு தடவை நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ ஒரு வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னாக்கா இதை ஒரு தடவை தயாரித்து வச்சுக்கோங்க. ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ இதை ஃபில்டர் பண்ணி இந்த இலையும் இந்த பூவையும் கூட நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஹேர் பேக்குக்கு. தூக்கி போட தேவையில்லை. ஏன்னா செம்பருத்தி பூ எல்லா இடத்துலையும் நிறைய கிடைக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூவையும் கூட நீங்கள் ஹேர் பேக்கில் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்ல கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா. சூப்பராக கலர் மாறிடுச்சு. கலர் அப்படியே பிங்க் கலராக மாறியிருக்கு. இது சூப்பரான ஹெர்பல் ஹேர் கண்டிஷனர் ப்ளஸ் ஷாம்பு. ஸோ இதில் நீங்கள் இந்த அப்படியே கொஞ்சம் அப்படியே வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிடும் அந்த செம்பருத்தி இலையும் அந்த செம்பருத்தி பூவும். ஸோ இதை நல்லா கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக இந்த வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுடைய ஹேரில் டேண்ட்ரஃப் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் ஆகிறது, அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணி முடி ரொம்ப நீட்டமாக வளரும். ஏற்கனவே ரொம்ப முடி கொட்டுது அப்படிங்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த தண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குது, ரோஸ் வாட்டர் மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஷாம்பு ரெடி பண்ணி வச்சுட்டோம், அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஹேர் பேக் ஒன்று தயாரிக்க போகிறோம். இந்த ஹேர் பேக் போனுங்க கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். முடி அப்படி ரொம்ப லாங்காக வளரும். ஹேர் கொட்டுறது உடனே நிற்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வெந்தயம் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஒரு நைட் ஃபுல்லாக ஊறுனா இது ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை ஒரு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் வச்சுக்கலாம். கொண்டைக்கடலை ப்ரோட்டீன் ரிச், அதனால் கொண்டைக்கடலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தயிர், இது ஃப்ரெஷ்ஷான தயிரோ இல்லை புளிப்பான தயிரோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல. கனிஞ்ச வாழைப்பழம் வாழைப்பழம் பயங்கரமாக ஹேரை சில்கியாகும். ஸோ இது என்ன பவுடர் அப்படின்னாக்கா மருதாணி பவுடர். அதுலேயே கொஞ்சம் பாசிப்பயிரும் போட்டு அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செம்பருத்தி பூ, கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா நேச்சுரலாக உங்களுக்கு அந்த ஷாம்புவோட அந்த ஸ்மெல்லை ரொம்ப ரொம்ப என்ரிச் பண்ணி காட்டும். ஸோ அதுக்கப்புறம் இதில் வேப்பிலை பொடி, இல்லைன்னா நீங்கள் வேப்பிலையை டைரெக்டாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் செம்பருத்தி பூ இல்லைன்னா செம்பருத்தி பூ பொடி யூஸ்
யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா டேரெக்டாக செம்பருத்தி பூவே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரீத்தா பவுடர், அந்த பவுடரும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இண்டிகோ பவுடர். உங்களுக்கு க்ரே ஹேரே வந்து வரவே வராது இந்த பவுடர்லாம் நீங்கள் சேர்க்குறப்போ வந்து. இல்லை ஏற்கனவே க்ரே ஹேர் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ மருதாணியும் வந்து இந்த இண்டிகோ பவுடர் ரெண்டுமே சேர்றப்போ உங்கள் முடி எப்பயுமே கருப்பாக தான் இருக்கும். இந்த பவுடர்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பவுடர்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஷாம்புவோ இல்லை இதுக்கு மேலே வந்து நீங்கள் வேறு எந்த ஷியக்காய் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஹேர் பேக்கை போட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் தலையில் வந்து ஊற வச்சுட்டு, நான் முன்னாடி பண்ண இல்லையா அந்த ஷாம்பு, அதாவது ஹைபிஸ்கஸ் ஷாம்பு பண்ணோம்ல, அதை வந்து நீங்கள் போட்டு தலையில் வந்து குளிச்சுட்டு வந்துட வேண்டியதான். இதில் கடைசியாக கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேர் பேக்கில் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்குறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முடி வந்து கொட்டுறது உடனே நிற்கும். ட்ரை ஹேர் ஆகாமல் கொஞ்சமாக தான் சேர்க்குறோம். அதனால் வந்து உங்கள் முடி சிப் சிப்காலாம் இருக்காது. சூப்பராக சில்கியாக ஷைனிங்காக ரொம்ப லாங் ஹேர் வளர்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த 2 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து எதிர்பார்த்துட்ருப்பேன் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு. என்ன பியூட்டி ரிலேட்டடான ஃபேஷன் ரிலேட்டடான உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். அதுக்கு வந்து உடனே ரிப்ளை நான் வந்து கொடுப்பேன். நான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் அப்படிங்கிற ஒரு செக்ஷனையும் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ்.